யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். John chapter 8 verse 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த வசனம் ஆமென் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம்தான். சத்தியத்தை அறிந்து கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. சத்தியத்தை தெரிந்து சத்தியத்தின்படி நடப்பது ஆமென் உன் கட்டுகள் எல்லாம் அறுந்து போகும், உன் கண்ணீர் மாறும், உன் வேதனைகள் மாறும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும், ஒரு பெரிய நன்மைக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறுவீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம் நடக்கும், பெரிய நன்மைக்கு நீங்கள் ஊற்றாக இருக்கிறீர்கள். வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்பீர்கள். இந்த சத்தியத்தினுடைய விடுதலை. ஆமென், ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணுகிறதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ இந்த சத்தியம் யாரு? இயேசு தான் நமக்கு இந்த சத்தியம். இயேசு தான் நமக்கு ஆண்டவர் சத்தியமாயிரு. அப்போ இந்த சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விடுவிக்கப்பட வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க நான் விடுதலை ஆயிட்டேன். இல்லை, ஏசப்பா வருகிற வரைக்கும் நான் விடுதலையாக இருக்கணும். முடிவு பரியந்தமும் ஆமென் நிலைத்து நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஆராதனைக்கு வந்துட்டேன் நான் விடுதலை ஆயிடுவேன். இல்லை இல்லை, அது இல்லை. அப்படி தப்பான நிறைய நினைப்பு இருக்க வேண்டாம். ஏசப்பா வருகிற வரைக்கும், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக நான் உண்மையா இருந்தாதான் எனக்கு ஆசீர்வாதம். உண்மையா இருக்கணும். நான் சொல்றது புரியுதா? இந்த வசனம் என்னன்னா, சத்தியத்தை ஆமென் அறியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு காரியம் நீங்க இப்படி தெரிஞ்சிடக்கூடாது. ஓஹோ நான் தெரிஞ்சுக்கிட்டோம் போல தெரிஞ்சுக்கணும். இல்லை, அது இல்லை. அறிகிறது அப்படின்னு சொன்னா இது ஒரு செயல்முறை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரியுதா நான் சொல்றது? நீங்க அறிகிறது அப்படின்னு சொன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி இல்லை. இது செயல்படுத்த வேண்டும். வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கேட்கிறவர்களால் அல்ல, சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான். கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுவோமாங்க. 8:31 வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்களேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுவோமாங்க. விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சீஷர்கள்னா சொல்ற வார்த்தையை அப்படியே செய்வாங்க. சீஷர்கள் என்னது? சொல்ற வார்த்தையை அப்படியே செய்வாங்க, முரண்டு பிடிக்க மாட்டாங்க, கீழ்ப்படியாம தரதையா போகாது, அப்படியே செய்வாங்க. இதை செய்யணும்னா அப்படி அதை அப்படியே செய்வாங்க. அப்போ எங்க இந்த ஒரு மாற்றம் வருது அப்படின்னா, ஆண்டவருடைய சத்திய வசனத்தை உபதேசத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாற்றத்தை ஆண்டவர் ஒரு குளோரிஃபை. நான் சொல்ற சிலவங்க உட்காந்துக்கு ஏதோ ஒன்று உட்காந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த பூந்தி இருக்குதுல, பூந்தி அதை சாப்பிடும்போது கூட எப்படி சாப்பிடுவாங்க? மண்ணு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க நிறைய பேர். ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னதான் சொல்கிறாரு சொல்லட்டும், நீர் சொல்லும்யா, நாங்கள் அப்படி தான் இருப்போம், நீர் அது இல்லை. சத்தியத்தை அறிந்த நீங்கள் சத்தியமாய் அதன்படி நடக்கணும். உறுதி தானே? ரைட்டா?
இது நிறைய பேர் கையை நீ சொல்லும் ஏன் நீர் இன்னும் வேணா சொல், எங்களை நீர் அசைச்சிருந்தா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போது நான் சீஷனாக மாறணும், நான் சீஷனாக மாறணும், நான் குருவை போல மாறணும், அவர் சொன்னபடியே நான் நடக்கணும். ஆண்டவர் எனக்கு அந்த தீர்மானத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமாக. சரி, கொஞ்சம் கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. தீமையை நன்மை என்றும், தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும் சொல்லி, நன்மையை தீமை என்றும் சொல்லி, இருளை வெளிச்சமும், இருளை வெளிச்சமும், வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து, பாவித்து, கசப்பை தித்திப்பும், கசப்பை தித்திக்கும், தித்திப்பும், தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பார்த்தீங்களா? இந்த வார்த்தை நீங்க நல்லா கவனிச்சிங்களா? தீமைய நன்மையா பார்க்கிறது. இப்படி ஏதாவது நீங்க தீமை நடக்குது, அது நீங்க கேட்காம அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படி போனீங்கன்னா உனக்கு ஐயோ சாபம் வந்து சேரும்னு சொல்றார் ஆண்டவர். சாபம் வந்து சேரும்னு சொல்றார். தீமைனா தீமை தான், அது நன்மைன்னு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தீமை நடக்குதுன்னா தீமை தான் சொல்லணும். நான் அப்படி இருந்தேன்னா இந்த இடமே பத்தாது. ஒருத்தரை நான் பார்த்தேன், அவர் கம்மல் போட்டிருந்தார். அவர் எதுவும் நினச்சிட்டார் போல இருக்குது, இந்த பாஸ்ட் கண்ணில் மாட்ட மாட்டார்ன்ட்டு. ஒரு இடத்துக்கு போன மாட்டினார். அவர் என்னை பார்த்த உடனே கம்மலை கட்டினார் பாருங்க. அவர் இப்போ நான் சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு நான் போயிட்டுருக்கிறேன். அப்போ ஒருத்தரை பார்த்தேன், காரில் போயிட்டுருக்கேன். நான் பார்த்தோன்னே நான் நிறுத்திட்டேன். ஏதோ நான் கண்டுக்காத மாதிரியே அப்படின்னு. அவர் என்ன பண்ணாருன்னா, பின்னாடி போயிட்டு காதில் இந்த கம்மலை கழட்டிட்டு அப்படி இந்த சைடு வந்துட்டு ப்ரைஸ் இல்லை. நான் சொன்னேன், ஏய் கூடாத, காரில் பறிமுதல் பண்ணின அந்த கேவலமாக இருக்கியா, நம்ம கம்மல் போடலாமா? தீமை பேசுகிறாங்கன்னா தீமை தான், என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஒழுங்குன்னா ஒழுங்கு தான். நீ நடக்கிறதுனால காரியம்னா அப்படி தான். இஃப் ஐ டிட் ராங், நான் போவேன், நேராக போயிட்டு அவங்ககிட்ட கேட்பேன், ஸ்தோத்திரம், சாரி பிரதர், நான் சொல்லியிருக்கேன், நான் மேலேருந்து பரலோகத்துலேருந்து கூச்சவன் இல்லை, நானும் பூரண புருஷனாய் மாறிக்கொண்டிருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். ஏசப்பா அவர் வருகைக்கு முன்பதாக நான் ஓடணும். நான் தனியாக போகக்கூடாது, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்திட்டு போகணும். எத்தனை பேர் இதுதான் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒழுங்கு. அப்போ நான் என்ன சொல்லக்கூடாதுன்னா, ஸ்தோத்திரம், இருளை வெளிச்சம் சொல்லக்கூடாது. நீ சத்தியத்தை அறிகிற, நீ சத்தியத்தின்படி நட. தப்பா நீ சொன்னா உனக்கு சாபம் வந்து கிடைக்கும். நீ சபிக்கப்பட்டவனா போவ, உனக்கு ஐயோ. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. தீமையை நன்மை தங்கள் பார்வைக்கு ஞானிகளும், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும், தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் எண்ணத்திற்கு புத்திமான்களாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சாராயத்தை குடிக்க வீரரும், மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து, பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து. நீ லஞ்சம் வாங்கிட்டு ஒரு குற்றவாளிய அவன் குற்றம் செய்யாதவன் சொன்னா, நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ, சாபம் வந்து சாவனி. தப்புனா தப்பு தான். நான் சொல்றது புரியுதா? நம்ம ஒரு நல்ல தேசத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நல்ல தேசத்தில், ஒரு செக்குலர் கண்ட்ரியில் நம்ம இருக்கிறோம். நல்ல டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் நம்ம இருக்கிறோம். யாரும்
எந்த மதத்தையும் என்ன பண்ணலாம். ஆமென். நமக்கு ஒரு 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 ஃப்ரீ வில் ஆண்டவர் தந்திருக்கிறார். இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம், இயேசு தான் ஜீவன் என்பதான நல்ல மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க அநேக பேர் விடுதலை ஆகிறது இந்த வேத வசனத்தினுடையதான வெளிச்சம் தான். ஆமென். கைகளை போய் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை விடுதலை ஆக்குவதற்காக ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், ஆண்டவர் வாழ்ந்த வாழ்க்கையை தான் நம்ம இந்த இடத்துல ஸ்தோத்திரம். நம்மை போல ஆண்டவர் ஆமென் உட்கார்ந்தார், நம்மை போல அழுதார், நம்மை போல சிரித்தார், நம்மை போல ஸ்தோத்திரம் பசி இருந்தது. அவர் 100% ஆண்டவராக 100% மனுஷனாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தது. ஆமென். கைகளை வைத்தலே சொல்லுவாங்க. He loved so much. நம்மை நேசித்த நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் சொந்த குமாரனை நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்வோமாக. யோவான் 8:36 வாசிங்க. யோவான் 8:36 வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்வோமாக. என்னை விடுதலையாக்குகிறதற்காக வந்த தேவன், என்னை விடுதலையாக்க வந்த தேவன். யோவான் 17:17 வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் 17:17 வாசிங்களேன். ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், அவளை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தான் சத்தியம். இரண்டாவது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுடைய வசனமே சத்தியம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்வோமாக. ஆமென். கர்த்தருடைய வசனம், இந்த வசனத்தின்படி நடவாதவன் சத்தியத்தில் நடக்க மாட்டான். எல்லாம் இந்த வேதத்தை கையில் வச்சுக்கிடுங்களேன். இந்த சத்தியத்தின்படி நடக்கணும் ஐயா. இந்த சத்தியத்தின்படி புருஷனாயிரு, இந்த சத்தியத்தின்படி மனைவியாயிரு, இந்த சத்தியத்தின்படி தாய் தகப்பனாயிரு, இந்த சத்தியத்தின்படி பிள்ளையாயிரு. ஆமென். இந்த சத்தியத்தின்படி வயதானவளாயிரு. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். நீ வாலிப பெண் பிள்ளைய, வாலிப தம்பிமார், அந்த சத்தியத்தின்படி நட. சத்தியம்தான் உன்னை விடுதலையாக்கும். சத்திய வசனம் உன்னை விடுதலையாக்கும். இந்த வேத வசனத்தில் தெளிவாக ஸ்தோத்திரம், புருஷனுக்கு, அப்பாவுக்கு, பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் மாமனாருக்கு, மாமியாருக்கு, ஆமென் சிறு பிள்ளைக்கு ஸ்தோத்திரம், ஆண்டுடைய சத்திய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீ சத்தியத்தின்படி நட, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். கேட்கறதோடு கூட இல்லை, பைபாஸ் பண்ணாத சத்தியத்தை, ஆண்டுடைய வசனத்தை நீ கெடுக்காத, கெடுக்கிற புருஷனா இருக்காத, கெடுக்கிற தகப்பனா இருக்காத. வாழ்க்கை சபிக்கப்பட்டு போயிடும். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. தீர்மானிங்க, ஆண்டவரே சத்தியம் என்னை விடுதலை ஆக்கட்டும்பா, வசனம் என்னை விடுதலை ஆக்கட்டும்பா. அதுக்கு என்ன செய்யணும்? இந்த வசனத்தின்படி நான் நடப்பேன். ஆண்டவரே, உனக்கு கர்த்தர் திருமணமாயிருக்கு, உனக்கு கர்த்தர் நல்ல வாலிப நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார், உனக்கு மனைவி கணவன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுல சந்தோஷமா இருக்கணும். வாலிப நாட்களில் உனக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான நாட்களில் உனக்கு வேண்டியதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அவசரப்படாத, சத்தியத்தின்படி நடக்கிற வாலிபனாயிரு, சத்தியத்தின்படி நடக்கிற வாலிபனாயிரு. பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திர ஆசீர்வாதத்தின் ஊற்றா இருக்கணும். பிள்ளைங்க யாரை கவனிக்கிறாங்க? பிள்ளைங்க யாரை கவனிக்கிறாங்க? பெற்றோரை தான் கவனிக்கிறாங்க. நம்ம தான் பிள்ளைகளை வளர்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஸ்கூல்ல எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும் யார் தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்? என்ன எதிர்பார்க்குறாங்க?
பிள்ளைகள் ஆமென் தாய் தகப்பனார் சத்தியத்தின்படி நடந்த பிள்ளைகளும் சத்தியத்தின்படி நடப்பார்கள். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி நீ சத்தியம் தவறி நடந்தன்னா உன் பிள்ளைகளும் இப்படி தான் போவோம். எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வாரத்தில் இந்த சத்தியத்தை கேட்க எனக்கு கிருபை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் என்னை விடுதலை ஆக்கட்டும்ப்பா. வசனம் என்னை விடுதலை ஆக்கட்டும், வசனம் என்னை விடுதலை ஆக்கட்டும்ப்பா. உன்னிட்ட கேளுங்க, வசனம் என்னை விடுதலை ஆக்கட்டும் இயேசுப்பா. நான் கர்த்தருக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க, என்னை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பல சத்தியங்கள் இருக்குது, பல சத்தியங்கள் இருக்குது. 3 காரியத்தை மாத்திரம் நேரம் சம்மதிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்களேன். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது அது போல, தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப ஆண்டவருடைய சத்தியம் என்னன்னா, ஆண்டவருக்குள்ளாக நான் ஆண்டவருடைய சத்தியத்தில், ஆண்டவருடைய வேதத்தில், ஆண்டவருடையதான ஒழுங்கில நான் நிலைத்திருக்கிற இருந்தா நான் கனி கொடுப்பேனா? அல்லேலூயா. கனினா என்ன? கலாத்தியர் ஸ்தோத்திரம், ஒரு பிள்ளை அழகா ஆவியின் கனி சொன்ன கலாத்தியர் 5:22 வாசிங்க பார்க்கலாம். ஆவியின் கனியோ, பார்த்தீங்களா? ஆவியின் கனி அன்பு. நீங்க வந்து ஆப்பிள் தர மாட்டீங்க, நீங்க கொய்யா தர மாட்டீங்க. என்ன தரணும்? அன்பு. அன்பு. எல்லாம் சொல்லுங்க, அன்பு. ஐயோ, அன்பா சொல்றீங்களா, அது வம்பா சொல்றீங்களே நீங்க? நல்லா சொல்லுங்கய்யா. பிஸ்கஸ் அன்பு. அப்புறம் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இந்த 9 நமக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. இதுதான் கனி. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? சமாதானத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஆமென். சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார். நீடிய பொறுமையை எதிர்பார்க்கிறார். நம்ம கிட்ட இந்த கனியை எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? மிகுந்த கனி. அந்த 1வது வசனத்தை வாசிங்களேன். 1வது வசனத்தை வாசிங்க. மெய்யான திராட்சை செடி. பாருங்க எப்படி புரிய வைக்கிறார் பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடி. என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடுக்காத கொடி எதுவோ. நல்லா கவனிங்க. என்னில் இவர் செடி, இந்த செடியில அதான் நிலைத்திருக்கிறார். அவர் சொல்றார் என்னில். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்மெல்லாம் யாரு? கொடிகள். சொல்லுங்க. நம்ம என்னில் கனி கொடுக்காதவன், நீடிய பொறுமை இல்லாதவன், விசுவாசம் இல்லாதவன். என்னில் இருக்கிறது, என்னில் தான் இருக்கிறது. ஏசப்பாடு தான் வர்றது, சர்ச்சுக்கு தான் வர்றது, நல்ல செவி, நல்ல ஆள் தான் வர்றது, எங்க தான். ஆனா பேசுறது அவ்வளோ அயோக்கியத்தனம். கனியே இல்லை. மனைவியை பார்த்தா இருக்குது, அப்படியே புருஷனை பார்த்தோம் அனிமல் பிளானட் போல. கனியே இல்லை. கனியை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், தெளிவா சொல்றார், எப்ப என்னில் இருக்கிறான்ப்பா, ஆனா கனி இல்லை. அவங்க வாயிலிருந்து புறப்பட வார்த்தை சூப்பர், ஆனா கனி இல்லை. அப்போ நிலைத்திருக்கிறவன் தான் கனி தருவான். சத்தியம் என்ன சொல்லுது? அப்ப நிலைத்திருக்க பிரயாசப்படணும். தொடர்ந்து வாசி.